உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜனனி, இனிமே பாரு, இந்த டைரியை படிச்சு உனக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை நான் அசத்துறேன் பாரு. மலேசியா முருகன் கோவில். நான் சரணிய முதல்ல இந்த கோயில்ல தான் சந்திச்சேன். அப்போ அவ தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு, அவ முகமே பூவா விரிஞ்சு, அவளை அப்படி பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னோட உலகத்துக்கு வரப்போற தேவதை மாதிரி இருந்தா. நான் லவ் பண்ற அதே தேவதை தான். எவ்வளவு வேலை இருக்கு, எதுவும் உதவி செய்யறது இல்ல. ஆனா வாய் பேசணும் வம்பிழுக்கணும்னா மட்டும் கூப்பிடாமே வந்து நிப்பாளுங்க. ஒரு வேலைன்னா யாரும் வந்து உதவ மாட்டாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? காவேரி எங்கம்மா போனா? அமராவதியும் காணோம். ஏதாவது வேலையா இருப்பாங்க. கூப்பிட்டது கேட்டிருக்காது. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இருங்க, நானும் எடுத்து வைக்கிறேன். இந்த அம்மா தூபக்காலிங்க. தூபக்கால் இங்கதானமா இருந்துச்சு. தட்டுல இருக்கான்னு பாரு. அங்க இருக்கு. இருக்குல்ல, இந்த பாத்தியா, உனக்கு எவ்வளவு அக்கறை இருக்கு. கூப்பிடாமே வந்து சப்போர்ட் பண்ற. அம்மா இது சப்போர்ட் இல்லம்மா, இது என்னோட வேலை. உண்மைய சொல்லணும்னா உங்களை உட்கார வச்சு நீங்க சொல்ல சொல்ல நான் வேலை செய்யணும். என்னாச்சுமா, ஏன் நான் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீ தப்பா சொல்லுவியா? நீ என் பொண்ணு மாதிரின்னு நான் அடிக்கடி சொல்றது இதனாலதான். நான் நினைச்சதும் நீ என் பக்கத்துல இருக்க. அம்மா கூப்பிட்டியாமா? இதையெல்லாம் யார் சுத்தப்படுத்துறது? அதான் உன் ஆசை மருமக இருக்காங்களே, நாங்களா இதுக்கு பின்பாட்டு பாடவா? ஏன் ஜனனி மட்டும்தான் செய்யணுமா? நீங்க யாரும் செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் ஒரு ஆள் செய்யற வேலையா? இன்னும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. கூட மாட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை, எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒத்த ஆளா நின்னு சமாளிக்க பக்கத்துல ஆளை வச்சுக்கிட்டு ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு என்னாச்சு? வர வர உனக்கும் செல்ல அதிகமாயிடுச்சு ரம்யா. எல்லாம் காவேரியும் அமராவதியும் கொடுக்கற சப்போர்ட்னாலதான். அத்தை, உங்க மருமகளுக்கு நீங்க கொடுக்கற சப்போர்ட்டை விடவா இப்ப உங்களுக்கு நாங்கெல்லாம் அடுத்த வீட்டு பிள்ளைங்க மாதிரி ஆயிட்டோம். விடுங்கம்மா, எதுக்கு வீணா பேசிக்கிட்டு? உனக்கு மட்டும் என்ன வந்தது? நீ வேலை செய்யல, உனக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? அம்மா இப்ப எதுக்கு நீ ரம்யா வாதட்டுற? முதல்ல அவ எதுக்கு வேலை செய்யணும்? இப்படி எங்களை பேச வைக்கதான் ஜனனி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? தோ இத தொடக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? ஏ ரம்யா, இது என்ன பழக்கம்? சாமி பொருள் எல்லாம் தூக்கி எறிய கூடாது. சாமி மட்டும் என்ன தூக்கி எறியலையா? சிரிச்சு வெறுப்பேத்துறா பாரு. இரு, என்ன பண்றேன்னு பாரு. இந்தம்மா தாயே, சிரிச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் தொடச்சு வை. இது எங்க பாட்டியோடது. இத மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்?
என்ன முறைக்கிற? சிரிச்சுக்கிட்டே செய். உன் மாமியார நல்லா ஐச வை. தொடக்கிறதுல எனக்கு ஒன்ன போல பிரச்சனை இல்ல. ஆனா அதெல்லாம் பூஜை பொருளும் இல்ல, இத கழுவவும் இல்ல. அவளுக்கு இத பத்திலாம் என்ன தெரியும்? தேவையா? அம்மா, பூஜை பண்ண போறோமே, என்னம்மா விசேஷம்? குரு பெயர்ச்சிமா. இந்த தடவை குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கான். ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிவாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. கையை விட்டு போனதெல்லாம் திரும்ப கிடைக்குமா. ஹெல்த்ல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா. ரொம்ப நல்லா சொன்னாரு. குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ராசிக்கும் அவர் தானே குரு. அவனே அவனுக்கு உதவும் போது யார் தடுக்க முடியும்? அத்தை, எங்களுக்கு ஏதாவது சொன்னாரா அத்தை? ஆ, வழக்கம் போல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க சொன்னாரு. அதையே ஃபாலோ பண்ணணுமா. போங்க. ஜனனி, கூடிய சீக்கிரம் சிவாவுக்கு என்னடி சொல்றாங்க? பேசாம இரு. போன ஞாபகம்லாம் திரும்ப வந்துருமா. தேவையா இது? இந்த நீதான். ஜனனி, கொஞ்சம் வா, வெளியே போயிட்டு வந்துடலாம். ஆ, இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெட்டியா நின்றுட்டு இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட விட்டுட்டு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பாதியில எல்லாம் போட்டுட்டு வர முடியாது. பேச வேண்டியதை இங்கேயே பேசுங்க. நாங்க கேட்டா என்ன? இங்கெல்லாம் பேச முடியாது. ஜனனி வா. மாமா, அப்படின்னா நீங்க நைட்டு பேசிக்கோங்க. விடிய விடிய பேசுங்க. யார் தடுக்க போறா? டேய், அவதான் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கா. அவளையும் கூட்டிட்டு போயிடாதடா. அப்புறமா பேசிக்கோ. கொஞ்ச நேரம் தாங்க, பூஜையை முடிச்சிட்டு போலாம்ல. ஆ, எங்க போகணும்? நான் இப்ப எங்கன்னு சொன்னாதான் வருவியா நீ? ஆ, யாருக்குமே தெரியக்கூடாத அளவுக்கு அப்படி ஒரு சீக்ரெட்டா மாமா? என்ன சீக்ரெட்டா இருந்தா என்ன? எங்களுக்கு தெரியாமையா போயிடும்? நீ வரல. சரி, நான் பாத்துக்கிறேன். சிவா, டேய், ஐயோ, மாமா கோவப்பட்டுட்டாரு. இன்னைக்கு அவ்வளவுதான். அவ்வளவும் சும்மா நடிப்பு. ஏய் வா. அம்மாடி ஜனனி, நீ வரலன்னு சொன்னதும் அவன் ஏதோ கோவமாயிட்டான். நீ அதை ஒன்னும் பெருசா எடுத்துக்காதம்மா. நீ வேலையை பாரு, அவன் சரியாயிடுவான். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.